ஒரு நாடு இன்னொரு நாடு அரசாங்கத்துடன் பேசும் அந்த உரிமையை ஒரு நாட்டின் அரசாங்கம் தான் பெற்றிருக்கும், மாநிலம் அல்ல. எங்கெல்லாம் நம்மளோட மக்கள் பிரச்சனைக்கு ஆளாக்கப்படுகிறார்களோ, ஐசிஸ் டெரிட்டரி உட்பட அந்த இடத்துல எல்லாம் சேஃபா நம்ம எவாக்குவேட் பண்ணியிருக்கோம். குற்றம் சொல்லும் நபர்கள் தப்பு சொல்லுமே தப்பு சொல்றது, ஏன்னா தப்பு சொல்றதுக்கு வேற ஏதோ ஒன்று கிடைக்கணும் இல்லை. ஒரு நாட்டுக்கு ஒன்று நிலத்துக்கு அடியில் இருக்கு, தண்ணி நம்ம அடியில் இருக்கு, ஆனால் நினைச்சப்ப கிணறு வெட்ட முடியாது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும், பணம் இருக்கணும், அந்த கிணறு வெட்டுறதுக்கு பணம் இருக்கணும், அந்த கிணறை கரெக்டாக பராமரிக்கிறதுக்கு அதுக்கான கட்டுமானம் தேவையா இருக்கு, அதுக்கு பணம் செலவழிக்கணும், இதெல்லாம் இருக்கு. இந்தியா $10 பில்லியன் விலை வரை செலவு செய்யும் புது கார்கோ கப்பல்களை வாங்குவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளால கெப்பாசிட்டி பில்டிங் இருக்கு, நம்மளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, கெப்பாசிட்டி பில்டிங் இருக்கு, டெக்னிக்கல் அதாவது தொழில்நுட்ப ரீதியில் நமக்கு அந்த ஒரு இலக்கை எட்டிவிட்டோம். பாதுகாப்பும் நாம் இன்னைக்கு பெட்டரா இருக்கு. அதை வாங்கக்கூடிய நாடுகளும் அருகிலேயே உள்ளன. ஒரு முக்கியமான ஒரு ஜோனா மாதிரி சொன்ன அந்த ஐலாண்டும் வளரும். செக்யூரிட்டி வைஸ் நம்ம அந்த மொத்த ஏரியாவையும் டாமினேட் பண்ண முடியும், நம்ம சோக் பண்ண முடியும், எனர்ஜி சப்ளையை நிறுத்த முடியும். இன்னைக்கு ரஷ்யா நினைச்சா மொத்த யூரோப்புக்கும் எண்ணெய் இல்லாமல் பண்ணி காட்டணும். நம்ம எங்கே நாட்டு மக்களுக்கு தேவையான வளர்ச்சி அடைய முடியுமோ அதில் பணம் போட்டால் நாடு வளரும். அதை விட்டு ஃப்ரீ 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 அப்படின்னு போனா கடைசியில் இட் will have its own economic impact. We have the capacity. இத்தனை நாள் நம்ம ஏன் கெப்பாசிட்டி பண்ணல, அந்த கெப்பாசிட்டி இது பண்ணல, we were not in a position. அந்த கெப்பாசிட்டி பில்டிங் பண்றதுக்கு உள்நாட்டு கட்டமைப்பும் உள்நாட்டு பொருளாதாரமும் அதுக்கு ஈடு கொடுக்கல. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாதுகாப்புத்துறை ஆலோசகர் திரு டாக்டர் நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். ஜெயின். வணக்கம். ஜெயின். ஃபேமஸ் இப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் போரில் ஈரானில் நிறைய இந்தியாவில் இருக்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க போயிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ரஷ்யா அவங்களோட எவாக்குவேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, தே ஆர் கோயிங் ஆன். இந்தியாவும் அதை பண்ணுது. பட் இந்தியா லேட் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் இட்ஸ் லைக் இவ்வளோ வருஷமாக நடக்கும்போது தற்போது அந்த குழந்தைங்க சொல்கிறாங்க, நாங்கள் நைட்டு 2 மணிக்கு எந்திக்கிறோம், வி ஆர் ஹியரிங் த சவுண்ட் ஆஃப் த பாம் பிளாஸ்ட். ஒரு 2-3 நாட்களாக எங்களால் தூக்கம் இல்லை. அவங்களே அவங்க சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்தியா எம்பசி இஸ் டேக்கிங் தம் டு சேஃப் பிளேஸ். லேட் ஆகிடுச்சோ இந்தியா இந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு? அப்படி நம்ம பார்க்க முடியாது. எப்பவுமே ஒரு வார் ஜோனில் வாரோட எஸ்கலேஷன் லேடர் அது எவ்வளோ தூரத்துக்கு சண்டை எட்டுதோ அதுக்கப்புறம் தான் நம்ம அவங்கள சரி ஓரளவுக்கு சண்டை இருக்கும்போது நீ வான்னு சொன்னா வந்துருவாங்களா? பரவாயில்ல. இட் இஸ் அன் எவால்விங் சிச்சுவேஷன் மேடம். இன்னைக்கு ஒரு ஸ்கேல் ஆஃப் அட்டாக் நடக்குது, நாளைக்கு அட்டாக்கோட அந்த விகிதாச்சாரம் அந்த இஸ்ரேலோட தாக்குதல்கள் விகிதாச்சாரம் எடுத்து பார்த்தோம்னா அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கா, கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கா? அது டெய்லி பேசிஸ் தானே நம்ம மானிட்டர் பண்ணுவோம். பட் லைஃப் மேட்டர்ஸ் ஒன்று இருக்குல்ல. இஃப் எனிதிங் ஹேப்பன்ட் அப்படின்னா என்ன? இஸ் எனி லைஃப் லாஸ்ட் டில் டேட்? நோ. இஃப் எனிதிங் ஹேப்பன்னா இந்தியா தானே ஆன்சரபிளா இருக்கும். வி ஆர் ஆன்சரபிள். பட் இந்த கவர்மெண்ட் வந்தப்புறம் நான் உங்களுக்கு ஒரு சில நாடுகள் பற்றி சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது யுக்ரைன்ல இருந்து அதை கூட நாங்கள் பேசினோம், நாங்கள் மீட்டு விட்டோம்னு நீங்கள் உருட்டுக்கள் உருட்டுவார்கள். ஆனால் ஒரு நாடு இன்னொரு நாடு அரசாங்கத்துடன் பேசும் அந்த உரிமையை ஒரு நாட்டின் அரசாங்கம் தான் பெற்றிருக்கும், மாநிலம் அல்ல. ஸோ அதை முதலே சொல்லிடுறேன். திரும்பி நாளைக்கு இங்கே தான் நெகோஷியேட் பண்ணாங்கன்னு யாராவது பேசுகிறவங்க, கவர்மெண்ட் பேசுதோ இல்லையா அது அப்பாற்பட்ட விஷயம். The government needs to be clear on its policies. கவர்மெண்ட் கிளியராக சொல்லிடுது இதுதான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. யமன் எவாக்குவேஷன் நடந்ததா 2015? யமன்ல இருந்து நம்ம எவாக்குவேட் பண்ணோமா? அப்போ சவுதி குண்டு மழை பொழிஞ்சிட்டு இருக்கும்போது தான் எவாக்குவேஷனே நடந்தது. 12 ஹவர் விண்டோ கேட்டோம், அவங்க கொடுத்தாங்க. லாஸ்ட் ஃப்ளைட் கிளம்பும் போது அந்த லாஸ்ட் ஃப்ளைட்டில் அன்னைக்கு மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்னர் ஃபார்மர் ஆர்மி ஜெனரல் வி.கே. சிங்கை அவர் அந்த ஃப்ளைட்டில் இருந்தார் எவாக்குவேஷன் நடக்கும்போது. நடந்ததா? அதுக்கப்புறம் யுக்ரைனில் எவாக்குவேட் பண்ணோமா? அதுக்கப்புறம் இப்போது எடுத்து பார்த்தோம்டான்னா இப்போது ப்ரெசண்ட்ல இங்கே எவாக்குவேஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோமா? எங்கெல்லாம் எந்த நாடுகள் எல்லாம் நம்ம மக்களுக்கு பிரச்சனை வருதோ, சவுத் சூடானில் எவாக்குவேட் பண்ணியிருக்கோமா? எங்கெல்லாம் நம்மளோட மக்கள் பிரச்சனைக்கு ஆளாக்கப்படுகிறார்களோ, ஐசிஸ் டெரிட்டரி உட்பட அந்த இடத்துல எல்லாம் சேஃபாக நம்ம எவாக்குவேட் பண்ணியிருக்கோம்.
கேஷுவாலிட்டிஸ், வார் கேஷுவாலிட்டி என்பது, கொலெட்ரல் டேமேஜ் என்பது நடக்குமான்னா ஆமாம் நடக்குது, நான் இல்லை நான் சொல்ல வரல. பட் 99% எவாக்குவேஷன் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல். இன்னும் சொல்லப்போனால் 99.9% எவாக்குவேஷன்ஸ் ஹவ் பீன் சக்ஸஸ்ஃபுல். உடனே எவாக்குவேட் பண்ணுறதுக்கு சிச்சுவேஷன் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து டெய்லி பேசிஸில் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே ஒரு இந்தியன் எம்பசி இருக்குது. இந்தியன் எம்பசி எவாக்குவேட் பண்ணிட்டாங்களா? இந்தியன் எம்பசி எவாக்குவேட் பண்ணல, அவங்க இன்னும் அங்கே தான் ஆஃபீஸில் தானே இருக்காங்க. ஸோ இந்தியன் எம்பசி எவாக்குவேஷன், அந்த எவாக்குவேஷன்றது அவங்க எவாக்குவேட் பண்ணிவிட்டு இவங்களை விட்டுட்டாங்கன்னா அப்போ அரசாங்கம் தோல்வி அடைந்ததுன்னு நம்ம எடுத்துக்க முடியும். மற்றபடிக்கு நம்ம தோல்வி அடைந்து விட்டோம் என்று சொல்வது, இது குற்றம் சொல்லும் நபர்கள் வந்து தப்பு சொல்லமே தப்பு சொல்கிறது. ஏன்னா தப்பு சொல்கிறதுக்கு வேறு ஏதோ ஒன்று கிடைக்கணும் இல்லை, குற்றம் சொல்லியே பேர் வாங்கும் புலவர் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இவங்க. பட் the government knows when to do, how to do, and let's not forget the external affairs minister is a former diplomat. சார் அதே மாதிரி இப்போது க்ரூட் ஆயில் அப்படின்றது எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு தேவை அப்படின்றது நம்ம இந்தியாவுடைய எக்கனாமிலேயே ஒரு பெரிய ஒரு பங்கு வகிக்கிறது தான், ஒரு ஹெவி பேர்டன் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்மளோட 85% ஆஃப் க்ரூட் ஆயில் இஸ் ஃப்ரம் தேர் அப்படின்றதும் இந்த ஒரு போன வருடம் 2024 இந்த வருடம் ஏப்ரல்லேருந்து இந்த வருடம் Jan 25 வரை பார்க்கும்போதே ஒரு 200 மில்லியன் டன்ஸ் வரைக்கும் நம்ம இது பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ நவ் நம்ம வந்து அந்தமான நிக்கோபாரில் வந்து ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் அதை வந்து நம்ம ஹைட்ரோ கார்பன் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. நம்முடைய மினிஸ்டர் ஹர்தீப் பூரி அவர்களும் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு வந்து கை கொடுக்கும்னு நினைக்கிறேன்? அவர் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் படி $20 trillion அளவுக்கான க்ரூட் ஆயில் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு, ஒரு பெரிய எக்கனாமிக், பெரிய கிட்டத்தட்ட கயானா சைஸுக்கு இருக்கக்கூடிய ஆயில் ஃபீல்டு வந்து அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கார். இன்சிடென்ட்லி பிரைம் மினிஸ்டர் கூட கயானா போயிருக்கார். அந்த சைஸுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சைஸுக்கு க்ரூட் ஆயில் ரிசர்வ் நம்மக்கிட்ட இருக்குது, அண்டமானில் இருக்குன்னா நம்ம வந்து சில விஷயங்கள் இந்த அரசாங்கம் வந்தப்புறம் எடுத்துக்கொண்ட முயற்சிகளையும் இங்கே நம்ம கூர்ந்து கவனிக்கணும். எத்தனை புது எக்ஸ்ப்ளரேஷனுக்கு நம்ம செலவு பண்ணியிருக்கோம். ஒரு எக்ஸ்ப்ளரேஷனுக்கு $80 மில்லியன்லேருந்து $90 மில்லியன் ஆகும். அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ரெண்டாவது, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் அவங்க ப்ரைவேட் பிளேவர்ஸையும் அலோவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 500 சைட்டுக்கு மேலே ட்ரில்லிங் நடந்திருக்கு. அதில் உத்தரப்பிரதேஷில் பலியா என்ற இடத்துல வந்து ஒரு ஆயில் ரிசர்வ் இருக்கிறதா சொல்லப்படுகிறது, ஒரு ஃபீல்டு இருக்கிறதா, ஒரு பெரிய ரிசர்வ் இருக்கிறதா. ராஜஸ்தானில் பார்மேர் கிட்ட இருக்கிறதா சொல்லப்படுகிறது. இப்போ அண்டமான் நிக்கோபாரில் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனில் பே ஆஃப் பெங்கால் ரீஜனில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பே ஆஃப் பெங்கால் எப்பயுமே வந்து க்ரூட் ஆயிலுக்கு வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு இடம், கேஸ் அண்ட் க்ரூட் ஆயில். அதனால தான் கோதாவரி பேசின்லேயும் கேஸ் நம்மளுக்கு அதிகம் கிடைக்குது. ஸோ க்ரூட் ஆயில் வந்து இப்போது கிடைக்கிற அந்த சூழ்நிலை ஏற்றினால் நீங்கள் மறந்துடக்கூடாது, இந்த கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு சொல்லிட்டு எப்பயோ நம்ம அசஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் அன்றைக்கி நம்மளுக்கு ஃபினான்ஷியலாக ஒரு நாட்டுக்கு வந்து ஒன்று நிலத்துக்கு அடியில் இருக்குது, தண்ணி நம்ம அடியில் இருக்குது, ஆனால் நினச்சப்ப கிணறு வெட்ட முடியாது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும், பணம் இருக்கணும், அந்த கிணறு வெட்டுறதுக்கு பணம் இருக்கணும், அந்த கிணறை கரெக்டாக பராமரிக்கிறதுக்கு அதுக்கான கட்டுமானம் தேவையாக இருக்குது, அதுக்கு பணம் செலவழிக்கணும், இதெல்லாம் இருக்குது. இப்போ அதான் அந்த கொஸ்டின் எழுது, இவ்வளோ வருஷம் இல்லாமல் எப்படி இப்போ மட்டும் இட்ஸ் கம்மிங் அப்? ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ பணம் இருக்குது. அந்த பணத்தை வந்து இன்றைக்கி வந்து நம்மளால் செலவழிக்க முடியுது, புது ட்ரில்லிங்ஸுக்கு போக முடியுது. முன்ன வந்து ஷேரிங், அந்த ரெவென்யூ ஷேரிங் மெத்தட், இப்போ வந்து ரெவென்யூ ஷேரிங் மெத்தடுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம நீ இவ்வளோ ட்ரில் பண்ணால் உனக்கு இவ்வளோ, உன்னை கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோன்னு சொல்கிற அந்த ஒரு இதில் போயிட்டுருக்கோம். நாளைக்கு நம்ம இந்த 500 இது ட்ரில் பண்ணும்போது இதில் நம்மளுக்கு க்ரூட் ஆயில் வந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னா இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ரெண்டாவது, நீங்கள் அண்டமான் நிக்கோபார் வந்து இட் இஸ் அ ட்ரை சர்வீஸ் கமாண்ட், ஆல்ரெடி அங்கே வந்து ஒரு இராணுவ தளம் இருக்குது. ஸோ நாளைக்கு அந்த க்ரூட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு செக்யூரிட்டி தேவைன்னா அந்த செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஆல்ரெடி 20-22 வருடங்களுக்கு முன்னாடி திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் காலத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஒன்று. ரெண்டாவது, இவர்கள் வந்த பிற்பாடு 44,000 கோடி நினைக்கிறேன் ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் ஒன்று அங்கே அண்டமான்ஸில் கட்டிகிட்டு இருக்காங்க. வரக்கூடிய கப்பல்கள் வந்து அந்த இடத்துல நின்று திரும்பி ரிட்டர்ன் வரத்துக்கு. ரெண்டாவது, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு அவங்க எண்ணெயை வந்து அனுப்புறதுக்கு ஒருவேளை அண்டமான் நிக்கோபாரில் ஒரு ரிஃபைனரி கட்டுறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு வருங்காலத்தில். ஏன்னா இந்தோனேஷியா அங்கேருந்து 100 கிலோமீட்டருங்க. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்தியன் லேண்ட்மாஸ் அண்ட் தட் ஆஃப் இந்தோனேஷியா 100 கிலோமீட்டர் தான். எப்படின்னு கேட்குறீங்கன்னா அண்டமான் நிக்கோபார் கூட இந்தியன் லேண்ட்மாஸ் தான்.
இங்கே நிறைய பேர் நான் டவுட்டில் இருப்பாங்க, அண்டமான் நிக்கோபார் பாஸ்போர்ட் எடுக்கணுமான்னு சொல்லிட்டு. தனிப்பட்ட ஒரு ஐலாண்டா இருக்கிறது. இட் இஸ் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா. இன்ஃபேக்ட் இந்தியாவில் முதல்ல சுதந்திரம் அடைந்த பகுதியே அண்டமான் நிக்கோபார் தான். ஏன்னா நேதாஜி அன்னைக்கே கொடி ஏற்றிட்டார், ஃபர்ஸ்ட் கொடி ஏற்றின இடம் அதுதான். ஸோ அண்டமான் நிக்கோபாரில் வந்து நம்ம ஒரு ஆயில் ரிஃபைனரி கூட வருங்காலத்தில் கட்ட முடியும். இதை எந்த டெபாசிட்டுமே வந்து காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ்ன்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த நிலத்துக்கடியில் இருக்கிறது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும், அது எத்தனை வருடத்துக்கான எரிபொருள் நமக்கு கொடுக்கக்கூடும், அந்த எரிபொருள் உற்பத்தி செய்வதற்கு அதை பியூரிஃபை பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு நமக்கு எடுக்கும், அந்த போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எத்தனை நாட்களில் நமக்கு திரும்ப கிடைக்கும். க்ரூட் ஆயிலோட வெறும் க்ரூட் ஆயில் மாத்திரம் வராதுங்க. க்ரூட் ஆயில் கூட சேர்ந்து கண்டன்சேட்டுன்னு ஒன்று வரும். இப்போ தார் இருக்குல்ல, நம்ம ரோட்டில் போடுறோமே தார், அது வந்து நார்மலாக வந்து இது ஹார்டாகிடும். அந்த விஸ்கோசிட்டி, அந்த வளவளப்பு தன்மை இருக்கிறது கண்டன்சேட்டை கலப்பாங்க. ஓகே, இது மாதிரி 50க்கும் மேற்பட்ட திரவ பொருட்கள் எண்ணெயோட சேர்ந்து வரும், நிறைய பொருட்கள் வரும். இந்த எல்லா பொருட்களுமே வந்து பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒவ்வொரு பொருளுக்கு ஒவ்வொரு தேவை இருக்குது. ஸோ இதெல்லாம் கிடைக்கும் போது இது வந்து ஒரு பெரிய ஆயில் பேஸ்ட் எக்கானமியாக அண்டமான் மாறுறதுக்கு அங்கே டிரான்ஸ்ஷிப்மெண்ட் யார்டுன்னு சொன்னேன் பாருங்கள், ஒரு பெரிய போர்ட் ஒன்று அது வந்து வருது. ரெண்டாவது நம்ம வந்து இப்போ புதுசாக ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சில நாட்களுக்கு முன்னாடி, இந்தியா வந்து $10 பில்லியன் விலை வரை செலவு செய்யும் புது கார்கோ கப்பல்களை வாங்குவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இதனால அது வாங்க போறாங்களா இல்லை அதனால இதை பண்ணாங்களா நம்மளுக்கு தெரியாது. ஒரு லிங்க் இருக்கு அதுல. there must be some link. ஸோ ஒரு பர்பஸோட சம்திங் இஸ் ஹேப்பனிங். கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங் நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவில். அதே மாதிரி இந்தியாவில் எண்ணெய் கிடங்குகள், பூமி கடியில் கட்டக்கூடிய கிடங்குகள் அதிகமாக நம்ம கட்டி கொண்டு இருக்கிறோம். மகாராஷ்டிராவில் கட்டிகிட்டு இருக்கோம், மத்திய பிரதேஷில் இருக்குது, பல்வேறு இடங்களில் நம்ம எண்ணெய் கிடங்குகள் கட்டிகிட்டு இருக்கோம். அது குறைந்தது 30லேருந்து 45 நாட்களுக்கு இந்தியாவுக்கு தேவையான எண்ணெயை, அதாவது எரிபொருள் சேமிக்கிறதுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். அண்டமான் நிக்கோபாருக்கு நாளைக்கு அந்த ஐலாண்டில் யாராவது ஒரு தாக்குதல் நடத்தக்கூடும், அப்படியே ஒரு அச்சுறுத்தல் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரை சர்வீஸ் கமாண்ட், முப்படைகளும் சேர்ந்த கமாண்ட் வந்து அங்கே இருக்குது. முதலில் துவக்கப்பட்ட ட்ரை சர்வீஸ் கமாண்ட் வந்து அண்டமான் பேஸ்ட் கமாண்ட் தான். ஸோ முதல்ல அங்கே பாதுகாப்பு எடுத்துகிட்டு வந்தோம். பாதுகாப்பு எடுத்துகிட்டு வந்தப்புறம் திரும்பி டிரான்ஸ்ஷிப்மெண்ட், அதுக்கப்புறம் இப்போ இந்த க்ரூட் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் எடுத்துகிட்டு வரோம். இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருக்கிறதுனால நம்ம ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் போகலாம், ஃபாரின் பிட்டர்ஸை கூப்பிடலாம், அதை எக்கனாமிக்கலி வயபிளாக நம்ம மாற்றணும். நாளைக்கு நம்ம பொருளாதாரம் வளருது, நம்ம வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போனோம்னா ப்ரொடக்ஷன் பேஸ்ட் எக்கானமி, பொருட்களையும் நம்ம பண்ண வேண்டிய கட்டாயம். அதுக்கு நம்மளுக்கு எண்ணெய் தேவை. எண்ணெய் முக்கியமான திரவ பொருள். கோல் அண்ட் ஆயில், பிளாக் கோல்டு, அது இல்லைன்னா முடியாது. இன்னைக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட அதுக்கே மிகப்பெரிய செலவு நம்ம வந்து மற்ற நாடுகளுக்கு பே பண்ணிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் இந்த அரசாங்கம் வந்தப்புறம் ஆயில் ஷாக்லேருந்து நம்மள ஓரளவுக்கு இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்களே எக்ஸ்போர்ட் அப்படின்றத நம்ம ஆரம்பிச்சிட்டோம், இம்போர்ட் வந்து கம்மியாயிடுச்சு. மூணாவது இந்த அரசாங்கம் பண்ணது, எல்லா அரசாங்கமும் அது பண்ணியிருக்கு, பட் இந்த குறிப்பிட்ட இந்த அரசாங்கம் கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணுவாங்க. ரிஃபைனரிஸ் அதிகம் திறந்துருக்கோம். இன்னைக்கு நாம் சொந்தமாக எண்ணெய் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாட்டியும் அதை சுத்திகரிப்பு ஆலைகள் நம்மிடம் அதிகமாக உள்ளது. நாம் சுத்திகரித்து மற்ற நாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போது நம்மளால் கெப்பாசிட்டி பில்டிங் இருக்குது, நம்மளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, கெப்பாசிட்டி பில்டிங் இருக்குது, டெக்னிக்கல், அதாவது தொழில்நுட்ப ரீதியில் நமக்கு அந்த ஒரு இலக்கை எட்டிவிட்டோம். பாதுகாப்பும் நம் இன்னைக்கு பெட்டராக இருக்குது. அதை வாங்கக்கூடிய நாடுகளும் அருகிலேயே உள்ளன. இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்டான்னா there is a purpose. ஸோ இந்த மாதிரி இது ஒரு கால்குலேட்டட் மூவாக பார்க்குறேன். இது $20 trillion பேரல் கணக்கில் சொல்லாமல் ரூபா கணக்கில் சொன்னதுக்கான காரணம் என்னென்று அதை நம்ம பார்த்தோம்னா அது வந்து நோஷனல் வேல்யூன்னு சொல்லுவாங்க. நோஷனல் வேல்யூன்னா இந்த அளவுக்கு என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்கடான்னா அது பேரலில் சொல்ல முடியாது, சொல்லியிருக்கலாம் வேணுமன்னா. பட் இந்த அளவுக்கு இருக்குன்னா இன்றைக்கி நம்மளோட எக்கானமி எவ்வளோ? $4 trillion. அதுக்கு 5 மடங்கு எண்ணெய் அதில் இருக்குது, அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ எவ்வளோ எண்ணெய் இருக்குது? அப்போது இனிமேல் வரக்கூடிய நம்மளோட வருங்காலத்தில்
நம் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த அங்கே எக்ஸ்ட்ராக்ட் செய்யக்கூடிய எண்ணெயானது எப்படி ஒரு முக்கியமான ஒரு பங்கு வைக்கும் அப்படின்னு நம்ம இதில் புரிஞ்சிக்க முடியும். அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய இந்த எனர்ஜி செக்யூரிட்டியில் வந்து ஒரு பெரிய காம்பனண்ட். இது எனர்ஜி செக்யூரிட்டி இட்ஸ் காம்ப்ரஹென்சிவ் பவரில் ஒரு நாட்டோட காம்ப்ரஹென்சிவ் பவர் அப்படின்னு சொல்லும்போது யூ மஸ்ட் பி செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் யுவர் எனர்ஜி ப்ரொடக்ஷன். உங்களோட எரிபொருள் உற்பத்தியில் உங்களுக்கு சொந்தமாக உற்பத்தி பண்ண திறன் இருக்குன்னா நீங்கள் வல்லரசாக மாறக்கூடிய ஒரு தன்மை நீங்கள் அடைவீங்க. உதாரணத்துக்கு அமெரிக்கா வந்து தங்களுக்கு தானே உற்பத்தி செய்யும் திறனை அமெரிக்காவுக்கு இருக்கிறது. ஷேல் கேஸ் அவங்க எடுக்கிறாங்க. ரஷ்யா இத்தனை நாள் சண்டை புரிஞ்சும் அவங்க வந்து தாக்கு பிடிக்கிறாங்கடான்னா ஸ்டீல், கோல், ஆயில் இது மூணு எவங்கிட்ட வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கோ, அதை ரிஃபைன் பண்ணக்கூடிய தன்மை இருக்கோ, அவங்க வந்து ஒரு வல்லரசு நாடு ஆகிறதுக்கு எல்லா ஒரு தகுதியும் அடைவார்கள். சைனா கிட்ட கோலும் வெளியிலேருந்து வாங்குறான், ஸ்டீலும் வெளியிலேருந்து வாங்குறான், ஆயிலும் வெளியிலேருந்து வாங்குறான். ஸோ லெட்ஸ் நாட் ஃபர்கெட், இதால் சைனாக்கு அச்சுறுத்தல்கள் அதிகமாகும். அவங்க ஆல்ரெடி சொல்லுவாங்க மலாக்கா டைலமான்னு சொல்லிட்டு. ஸோ கன்சிடர் திஸ். மொத்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு அண்டமான் நிக்கோபார் ஒரு முக்கியமான ஒரு போர்ட்டாக மாறிச்சேன்னா, ஒரு முக்கியமான ஒரு ஜோனாக மாறிச்சேன்னா, அது நமக்கு மிகப்பெரிய அந்த ஐலாண்டும் வளரும். செக்யூரிட்டி வைஸ் நம்ம அந்த மொத்த ஏரியாவையும் டாமினேட் பண்ண முடியும். நம்ம சோக் பண்ண முடியும். எனர்ஜி சப்ளையை நிறுத்த முடியும். இன்னைக்கு ரஷ்யா நினைச்சா மொத்த யூரோப்புக்கும் எண்ணெய் இல்லாமல் பண்ணி காட்டணும் நம்ம. ஸோ அப்போ நம்ம வல்லரசா தெற்கேசியாவில் மாத்திரம் இல்லாமல் தென்கிழக்கு ஆசியாவிலையும் நம்ம வந்து ஒரு வல்லரசா மாறுறதுக்கு இந்த ஒரு அந்த கண்டுபிடிப்பானது வருங்காலத்தில் ஒரு முக்கிய பங்காற்றும். ஸோ இந்தியா எல்லாமே இப்போது இம்போர்ட் அப்படின்றது வந்து நம்ம கம்மியாக்கிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்றது அதிகமாக இருக்குது. அண்ட் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்போ நமக்கு ஒரு எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு டேம் நமக்கு அதிகமாக இருக்குது. அப்படின்றப்போ இதுவும் நமக்கு கை கொடுக்கும். நம்மளோட எக்கனாமியை அகெயின் பூஸ்ட் பண்ணும். இந்த 65% அப்படின்றது எவ்வளோ பெரிய வருது, அதை எல்லாமே கம்மி பண்ணும். அப்படின்றப்போ இந்தியா இஸ் கோயிங் சம்வேர் லெவல் அப் அப்படின்றது தானே இந்த ஒரு விஷயம். இட்ஸ் நாட் லைக் ஒரு லெவல் அப் அப்படின்றது ரொம்ப அதிகமான ஒரு வளர்ச்சி இந்தியா காட்டுது. அதாவது சர்வீஸ் பேஸ்ட் எக்கானமிலேருந்து ப்ரொடக்ஷன் பேஸ்ட் எக்கானமியாக இந்தியா வந்து மெதுவாக குழந்தை தப்பி நடந்து இப்போது மெதுவாக ப்ராப்பராக எரெக்டாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓடக்கூடிய தூரம் வெகு நாட்களாகாது, சீக்கிரமாகவே அது ஓட ஆரம்பிக்கும். இது ஒரு அசுர வளர்ச்சி இந்தியாவுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். நிதானமான வளர்ச்சி, அதே சமயத்தில் ஒரு குறிக்கோளோடு இந்த அரசாங்கம் செயல்பட்டிருக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சும்மா பணத்தை இறைச்சிடல, பர்பஸ்ஃபுல்லாக இந்த இடத்துல இதை கான்சென்ட்ரேட் பண்ணுவேன், இந்த இடத்துல இதை கத்தி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இந்தியாவுக்குள்ள உள்நாட்டு கட்டமைப்பு, எனர்ஜி செக்யூரிட்டி, இது எல்லாத்தையும் வந்து ஒரே நேர்கோட்டில் இருந்து அவங்க அரசாங்கம் பார்க்க ஆரம்பித்ததுனால ஒன்றுத்துக்கு ஒன்று இன்டர் ரிலேட்டட் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ எல்லாத்தையும் அவங்க வந்து ஒரே கோணத்துலேருந்து பார்க்கறதுனாலையும் ஒரே வளர்ச்சிக்கு எதெல்லாம் வந்து முக்கிய பங்காற்றுதோ அந்த இடத்துல எல்லாம் அவங்க வந்து பணத்தை போட ரெடியாக இருக்காங்க. அரசாங்கத்தோட வேலை என்னவென்றால் வளர்ச்சி எங்கே இருக்கிறது, எங்கே நாட்டு மக்களுக்கு தேவையான வளர்ச்சி அடைய முடியுமோ அதில் பணம் போட்டால் நாடு வளரும். அதை விட்டு ஃப்ரீ 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 அப்படின்னு போனால் கடைசியில் இட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் எக்கனாமிக் இம்பேக்ட். அஃப்கோர்ஸ் இந்த கவர்மெண்ட் ஃப்ரீயாக எதுவும் கொடுக்காம இல்லை, இந்த கவர்மெண்ட்டும் நிறைய ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கு. அந்த ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு இல்லாமல் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கு, நேச்சுரல் ரிசோர்ஸஸை பூஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து ஆயில் வந்து இந்த வெறும் இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் மாத்திரம் இல்லை. இப்போ யூபியில் ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் சைட் நடந்துகிட்ருக்கு, 500 புது எக்ஸ்ப்ளோரேஷன் சைட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ 500 எக்ஸ்ப்ளோரேஷன் நடக்குதுன்னா அப்போ எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் ஆகுது? அதில் 10% சக்ஸஸ் ஆனால் கூட 50 சைட்டுங்க, சும்மா இல்லையே. வி ஹாவ் த கெப்பாசிட்டி. இத்தனை நாள் நம்ம ஏன் கெப்பாசிட்டி பண்ணல, அந்த கெப்பாசிட்டி இது பண்ணலன்னா we were not in a position. அந்த கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணுறதுக்கு உள்நாட்டு கட்டமைப்பும் உள்நாட்டு பொருளாதாரமும் அதுக்கு ஈடு கொடுக்கல. இந்த 10 வருடத்தில் இந்த அரசாங்கம் எதன் மீது கான்சென்ட்ரேட் பண்ணிச்சுன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே அவங்க கொடுத்த கான்சென்ட்ரேஷன் மாதிரி வேறு எந்த செக்டாருக்கும் அவங்க கான்சென்ட்ரேட் கொடுக்கல. அடுத்து அவங்க டிஃபென்ஸுக்கு கான்சென்ட்ரேஷன் கொடுத்தாங்க, 3வது ஹெல்த்துக்கு கான்சென்ட்ரேஷன் கொடுத்தாங்க.
இந்த 3 செக்டாருக்கு இந்த கவர்மெண்ட் மிகப்பெரிய பங்காற்றி உள்ளது. ஒரு தொலைநோக்கு பார்வையோட. ஆமாம். இன்னைக்கு டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் வந்து அதிகரிச்சிருக்கு. எவ்வளோ 1000 கோடி அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டேட்டா எடுத்து பார்த்தா 2 சம்திங்ல இருந்து 6 சம்திங் லட்சம் கோடி இன்னைக்கு நம்மளோட டிஃபென்ஸ் பட்ஜெட்டு. அவ்வளோ வளர்ந்த பிற்பாடும் நம்ம போயிட்டு வெளிநாட்டில் இருந்து உபகரணமும் வாங்குகிறோம். அதே உபகரணத்தை லைசன்ஸோட உள்நாட்டில் உற்பத்தி பண்ணுறதுக்கும் பர்மிஷனும் வாங்குகிறோம். ப்ரைவேட் பிளேயர் கவர்மெண்ட் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பும் பண்ணுறோம். நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். வி ஆர் டெவலப்பிங் அவர் எக்ஸ்போர்ட்ஸ். இன்னைக்கு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு தனி மரியாதை வளர்ந்துருக்கிறது உலகத்தில். இஸ்ரேலால் முடியாது, ரஷ்யாவால் முடியாது, இந்தியாவில் எப்படி முடியுது? எல்லாருக்கும் வாயிலும் வரக்கூடிய முதல் கேள்வி இதுவாக தான் இருக்குது. ஸோ இது வந்து 1 நாள் 2 நாளில் பண்ணது இல்லை. ஒரு சஸ்டைண்டாக ஒரு 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 நீண்ட கால முயற்சிக்கு அப்புறமா அதன் மீது ஸ்ரத்தை செலுத்தி இதை நாம் செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னிலை பெற்ற நாடாக போர் இயந்திரங்களும் ஆயுதங்களிலும் தன்னிலை பெற்ற நாடாக இந்தியா வர வேண்டும் என்ற அந்த முயற்சியின் ஒரு நீழ்ச்சி தான் இன்று நாம் பார்க்கிறோம். இப்போ ஆயில்ல அதே கட்டம் நாம் எட்டினால் நாம் ஒரு மிகப்பெரிய குவாண்டம் ஜம்ப் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். பாப்புலேஷன் வந்து நம்மளுக்கு சாதகமாக இருக்குது. வருங்காலத்தில் நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் பேஸ்ட் எக்கானமி தான் கை கொடுக்கும். சர்வீஸ் பேஸ்ட் செக்டாருக்கு வந்து லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரொடக்ஷன் பேஸ்ட் எக்கானமிக்கு எனர்ஜி தேவை, கன்சம்ஷன் தேவை. அதுக்கு இது மாதிரியான எக்ஸ்ப்ளரேஷன்ஸ் முக்கியம். சரி, எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி. ஜெய்ஹிந்த்.